எனக்கு கிரகம் 3ஆம் இடத்துல இருக்குது, மறைவு ஸ்தானத்தில் இருக்குது, 6ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டார், 12ஆம் இடத்துல போய் எல்லா பாவமும் நல்ல பாவம். இப்போ ஐயா சொன்னார் 12ஆம் பாவத்தை பற்றி, நான் மகர லக்னம் 12 கூடியவர் எங்கே இருக்கார் அதை பற்றியான விஷயங்களே உங்களுக்கு சொல்கிறேன்னார். 12ஆம் பாவம் மறைவு ஸ்தானம் தான், இல்லைன்னு இல்லை, விரயஸ்தானம் தான். ஆனால் அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய ஸ்தானம். நீங்கள் அதை ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். எப்பயுமே 12 விரயம்னே சொல்லக்கூடாது. ஒருத்தர் அப்ராடு போகணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அவருக்கு 12ஆம் பாவம் இருந்தால் தான் அவர் வெளிநாடு போக முடியும். எப்பயுமே லைஃப்பில் தெரிஞ்சுங்க, 12ஆம் இடம் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதை சொல்லக்கூடியது 12ஆம் இடம். ஸோ நீங்கள் வெளிநாடு போகிறது, ரிசர்ச் பண்ணுறது, எப்பயுமே நம்ம பிஹெச்டி பண்ணுறோம் அல்லது வெளிநாட்டில் போய் மேலே படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன வேணும்னா 12ஆம் பாவம் இருக்கணும். குறிப்பாக வேலை நிமித்தவங்க இப்போல்லாம் ஆன்சைட் போகிறாங்க, ஆன்சைட்டுக்கு 12ஆம் பாவம் வேணும். வெறும் 12ஆம் பாவம் நஷ்டம் மட்டும் இல்லை. ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்கன்னா அது என்ன சொல்லுவோம், நம்ம விரயம்னு சொல்லுவோமா முதலீடுன்னு சொல்லுவோமா? சொல்லுங்கள் சார். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோன்னா விரயமா முதலீடா? முதலீடு. எப்போயுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி பழகுங்க. அதை ஏன் விரயம்னு சொல்கிறீங்க? நம்ம என்ன பண்ணுறோம், அஷ்டமச்சனி 7.5 கண்டச்சனி வந்தால் வர்றவங்கள்ட்ட என்ன சொல்கிறோம், ஒரு சுப விரயங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி வைக்கிறோம். அவ்வளோதான். ஏன்னா இவருக்கு எது தேவையில்லாத விரயம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சுப விரயம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ 12ஆம் இடம் எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை சொல்லக்கூடியது. நீங்கள் இந்த கான்செப்டெல்லாம் கொஞ்சம் மாற்றி சொல்லி பாருங்கள். அதனால் கிரகம் எனக்கு மறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. 12ஆம் பாவம் இருந்தால் தான் நீங்கள் வேலையே செய்ய முடியும், ஆக்டிவாகவே இருக்க முடியும். அடுத்தபடியாக 8ஆம் பாவத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், மன வருத்தங்கள், வேதனைகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் இழப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறவங்க, என்னுடைய ஜோதிட நண்பர் அடிக்கடி கேட்பார், சார் 1000 கோடி 2000 கோடி வச்சுருக்கிறவங்கலாம் அவங்க ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்கும்? அவங்க ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்தோடு இருப்பார் அல்லது 11ஆம் இடத்தோடு இருப்பார். எப்பயுமே 2ஆம் பாவம் நமக்கு இருந்தால் தான், வேலை செஞ்சால் தான் கையில் பணம், தனம், பொருள் என்பது இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஜோதிடத்தில் அசால்ட்டாக பதில் சொல்லாதீங்க.